பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open. தமிழ் புத்தாண்டு மொத்தம் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய ரிஷிகளால் கணிக்கப்பட்டது 60 தமிழாண்டுகள். பிரபவன் ஆரம்பித்து அக்ஷயன் முடியும். பிரபவ வந்து 1, 60வது வருடம் வந்து அக்ஷய். இந்த 1 to 60 தான் நம்ம தமிழ் புத்தாண்டா சித்திரை 1லேருந்து கொண்டாடுறோம். 38வது வருடம் இப்போ நடந்துட்டு இருக்குது. நம்ம பேசுகிற நாள் குரோதி வருடம் முடிய போகுது. குரோதி வந்து 3/4/2025 இரவு 12 மணியோடு அது ஓவர். அதாவது நம்மளுடைய 14ஆம் தேதி பிறக்கிறது கணக்கு. 14/1/2025 அப்போ வந்து மீனத்தில் இருக்கிற சூரியன் மேஷத்துக்கு வரக்கூடிய நாள், அதாவது மேடத்தில் சூரியன் வரக்கூடிய நாள் தான் சித்திரை 1 நமக்கு. அதுதான் தமிழ் வருடத்தின் பிறப்பாக சூரியன் வந்து மேஷ வீட்டுக்கு வர்றது தமிழ் பிறப்பு. அது வந்து இந்த வருஷம் வந்து 39வது வருடம். விஸ்வாவசுன்னு பேர் இதுக்கு. எல்லாமே சமஸ்கிருதம் தான். அந்த காலத்தில் எல்லாமே ஏற்றியதில் நம்ம தமிழ் வருடமாக அதை கொண்டாடுறோம். ஒரு வருடத்துக்கு வெண்பாக்கள் உண்டு. அந்த வெண்பாப்படி தான் நிறைய அதனுடைய பொது பலன் எடுப்போம். அடுத்ததாக வருது வந்து பிரபவ என்ற வருது. அதாவது 40வது வருடம். 60 வருடத்தில் இப்போ நம்ம 39ல் வரோம். 39 முடியிருச்சு, 38 முடியுது, குரோதி முடியுது, பிரபவ வருது. இந்த காலகட்டத்தில் சூரியன் திருக்கணிதத்தின்படி வாக்கியபடியாக இருந்தாலும் மேஷத்துக்கு வரக்கூடிய நாள் தான் தமிழ் புத்தாண்டு. இப்போ திருக்கணிதத்தின்படி சனியானவர் மீன வீட்டில் இருக்கிறார். இப்போ ராகுவும் கூட இருக்கார். அடுத்து ராகு கேது பயிற்சியில் வந்து ராகு கும்பத்தில் வருவார், கேது வந்து கன்னியிலேருந்து சிம்மத்துக்கு வருவார். இந்த வருஷம் திருக்கணிதத்தின்படி 3 பயிற்சி. அதில் முதல் பயிற்சி வந்து இந்த வருஷம் வரதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு, குரோதி வருடத்தில் வந்துச்சு. ஸோ அடுத்த 2.5 ஆண்டு காலம் சனியானவர் மீனத்தில் இருப்பார்ன்றது தான் திருக்கணிதத்தின் கணக்கு. அடுத்தது குருவானவர் இந்த வருடத்திலே ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு வரப்பார். இதெல்லாம் வச்சு தான் இந்த பலன்கள் இருக்கும். அப்படி பார்க்கறச்ச மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறதுன்றதை பார்ப்போம். முதலில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர். மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்பதனால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டு. அனுமன் வழிபாடு ரொம்ப நல்லது. உங்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் இந்த வருஷம் பெறுவீங்க. 7.5 சனி இருக்கிறதுனால நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்கிறது தான், டெய்லி ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் உங்களை உடற்பயிற்சியில் கொண்டு போகிறது. லாபம் அதிகமாக ஏற்படும். அசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். முதலீடுகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் இளம் வயதாக இருக்கட்டும், 90 வயசாக இருக்கட்டும், முதலீடுகள் பணவரவு, இவர்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவது, திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பானவர்கள் கூட மறுமண அமைப்பு, குடும்பத்திற்காக வாழாமல் இருந்த மேஷராசிக்காரர்கள் இந்த வருடத்திலிருந்து குடும்பத்தை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். கணவன் மனைவிக்குள்ளாக மன வருத்தங்கள், காதல் அமைப்பில் மன வருத்தங்கள்லாம் மாறுவது, கணவனாக இருந்தால் மனைவியுடன் அந்யோன்யம் அதிகரிப்பது, மனைவியாக இருந்தால் கணவனுடன் அந்யோன்யம் அதிகரிப்பது. ஏன்னா மேஷராசிக்காரங்களுக்கு பொது வாழ்க்கைக்கு தான் அதிகமாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, தெரியாதவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்குன்னே வாழ்வாங்க. இப்போ தான் குடும்பத்துக்கு கொஞ்சம் ரொம்ப ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்ணி வாழ்வோம். அப்பா அம்மாவை ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டோமோன்னு பசங்க படிக்க ஆரம்பிப்பாங்க, பசங்க வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க, பசங்களோட நடவடிக்கைலாம் ரொம்ப மாறும் இந்த வருஷம். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம், நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கிறது மேஷத்துக்கு முக்கியம். மற்றபடி ரொம்ப அற்புதம் இருக்கும். வண்டி வாகனம்லாம் அதிகமாக வாங்கக்கூடிய ராசிக்கு. 7.5 சனி வந்து எல்லாருக்கும் வரக்கூடியது, அதனால ஒன்றும் கிடையாது. சனி வந்து நீச்சமாகக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தா மேஷம். அப்போ அதிகமான எக்ஸசைஸ் பண்ணாவே தெம்பாக இருக்கலாம். இரவு நேரத்தில் இந்த வண்டியில் தான் வித்தை காட்டாமல் இருக்கணும். நட்பு கூடா நட்பில் கொஞ்சம் பேத்துக்கணும். ஏன்னா மேஷம் வந்து எப்பயுமே வர ஓவர் டாக்கட்டிவ், எதுவாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய. அதனால் கொஞ்சம் அவங்க கவனமாக பார்த்துக்கிறது. இந்த பேச்சு, வாகன அமைப்பு, கோபப்படுறது விட்டுரும். எல்லாமே நல்லா இருக்குது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கொஞ்சம் பார்த்துக்கும். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம்.
பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தாவே அனுகூலம் காணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபம். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா படுத்திருக்கணும் பெருமாள். விஷ்ணு காயத்ரி, விஷ்ணு சகஸ்ரநாமம் இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லது. ரங்கநாதர் மாதிரி எல்லாம் எங்கெங்கே படுத்திருக்கிறாரு பெருமாள் அவரை பிடிச்சிக்கணும். இல்லை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு விஷ்ணுவை நம்பணும். ரிஷபத்துக்கு சனி 2.5 வருஷம் 11ல் இருக்கார். சுக்கிரன் தான் உங்கள் அதிபதி. 11ஆம் இடத்துல 2.5 வருஷம் சனி இருக்காருன்னா விஸ்வாவசம் மட்டும் இல்லாமல் பிரபவம் நல்லா பண்ணணும்னு நம்பணும். ஸோ அடுத்த 2 வருஷத்துக்கு டாப் கியரில் போகக்கூடிய ராசியில் யார் வருதுன்னா ரிஷபம். ஸோ பழைய கடன் அடையும், புது கடன், சந்தோஷ கடன் ஏற்படும், எதிரிகளால் இருந்த பிரச்சனை தீரும், வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமாக இருக்கும், தொழில் ரீதியாக அற்புதம் ஏற்படக்கூடிய ராசியில் யார் வருவார்னா ரிஷபம். காது, மூக்கு, தொண்டை, பற்கள், சைனஸ், ஒத்த தலைவலி கவனமாக பார்த்துக்கணும். என்ன தொழில் செய்கிறோம், என்ன படிக்கிறோம், என்ன சொல்கிறோன்னு தெரியாத இருந்தவர்கள் கூட விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு வரும். செல்வாக்குகள் அதிகமாகும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த அமைப்பு மாறும். அரசு துறை, அரசியல்வாதிகள் பெரிய ப்ரமோஷன் ஆவாருங்க. ஆச்சரியமாக இருக்கும். டக்குன்னு நல்லதெல்லாம் நடக்கும். அதே போல் ரொம்ப நாளாக ஹெல்த்தில் தொந்தரவு இருக்கும். அது டாக்டர் ஏதாவது சர்ஜரி பண்ணோம், ஒரு நாளில் சரியாயிடும்வாங்க, போகாமல் ஏமாத்திருப்பாங்க. டக்குன்னு இவங்களே இல்லை இதை நான் பண்ணிடுறேன் சரியாயிடும்ன்றுவோம். ஸோ ஹெல்த் ரெக்கவர் ஆகும். அதே போல் யோகா, மெடிடேஷன்லாம் அதிகமாக போவாங்க. மியூசிக்கு, திரைப்பயணம், அதிக அவார்டுகள் வாங்குறது, கௌரவம் வாங்குறது. விஞ்ஞானிகளுக்கெல்லாம் நோபல் பரிசு வரைக்கும் பரிந்துரைக்கப்படுது. பாரத் ரத்னா வரைக்கும் வாங்கக்கூடியது. படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் அனுகூலம் ஏற்படுவது. குடும்பத்தில் சுபகாரியத்தில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது. இவர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கிறது. ஆனால் குடும்பத்தில் இருக்க பெரியவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். பெற்றோருடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது ரிஷபம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஹெல்த் ரொம்ப கவனம். குறிப்பாக ப்ரெஷர், முதுகு தண்டுவடம், ஹார்ட்டு, நரம்பு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்த விஷயந்தான். ப்ரெஷர் அதிகமாகாமல் பார்த்துக்கணும். தூக்கத்தை கெடுத்துக்கக்கூடாது. இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ராசி யாருன்னா மிதுனம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல் தீரும். அதிகமான திருமணம் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய ராசியில் மிதுனம் வரும். பிறந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் இவங்களுக்கும் இருந்த பிரச்சனை தீரும். பெற்றோர் பெரியோருடன் தொலைதூரத்தில் இருந்திருப்பாங்க, அமெரிக்காவிலே இருந்திருப்பாங்க. இப்போ விசா, ட்ரம்ப் எல்லாம் வந்த பிறகு பிரச்சனைனாலும் ஒன்று அப்பா அம்மா அங்கே போவாங்க, இல்லைன்னா இவங்க வீட்டில் இங்கே இருந்துட்டு போவாங்க. ஸோ ஒரு உதாகலமாக இருப்பாங்க. ரொம்ப தடைப்பட்டிருக்கும் நிறைய ஒர்க்கு, அதெல்லாம் மாறிடும். நிறைய லெவலுக்கு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து நிறைய பணம் வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாத்துலேயும் டேக்கப் ஆகும். 10ல் வரக்கூடிய சனி இவங்களுக்கு 10ல் ஒரு பாவி இருந்தால் நல்லது நடக்கும். பட் குரு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து, வண்டியில் மிதுனம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அற்புதமான அமைப்பு. ராகவேந்தருடைய மூல மந்திரத்தை சொல்லிக்கினே இருந்தால் போதும். எனக்கு தெரிஞ்சு என் குருநாதர் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு குருநாதர் இருந்தால் அவரை பிடிச்சிக்கங்க. எந்த குருவோ ஒரே குருவை பிடிச்சிக்கங்க, ஓஹோன்னு ஆயிடும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open.